கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீதி தயவுகளால் நம்மை நடத்தின ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவருடைய நாமத்தை துதிக்கிறேன். மறுபடியுமாக தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய சமூகத்திலே தேவ வார்த்தைகளை தியானிப்பதற்கு எதுவாக அவர் நமக்கு எழுதி கொடுத்த வேத சத்தியங்களை ஆய்வு செய்வதற்காக தேவன் நம்மை கூடி வரச் செய்தார். நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்து வந்துள்ள யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்திலே மிகுந்த பணிவோடு நான் வரவேற்கிறேன். நம்முடைய கூடுகை கர்த்தருக்கு மகிமையாகவும் நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கு அது பயனுள்ளதாகவும் இருக்க ஜெபத்துடன் நாம் தேவ சமூகத்திலே காணப்படுவோமாக. இந்த நாளில் நாம் தொடர்ந்துள்ள எபிரேய நிருபத்தின் பாடங்களை கற்றுக்கொள்ள நாம் போகிறோம். கடந்த வாரத்திலே எபிரேய நிருபம் 1ஆம் அதிகாரத்தின் 4 வசனங்களிலே 3 வசனங்களை நாம் தியானித்தோம். இந்த பகுதியை நாம் தியானிக்கும் பொழுது இது இந்த புத்தகத்தினுடைய முதற் பாகம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த புத்தகத்தை நாம் தொகுத்த பொழுது, புரிந்து கொள்வதற்கு வசதியாக நாம் தொகுத்த பொழுது, அதை நாம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4ஆம் அதிகாரம் 13 வரைக்கும் ஒரு பகுதி என்று நாம் சிந்தித்தோம். அந்த பகுதியிலே முக்கியமாக எழுத்தாளன் நமக்கு என்ன ஞாபகப்படுத்துகிறார் என்று சொன்னால், நம்முடைய கண்ணெதிரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானுடைய ஆழ்த்தத்துவ மகிமையை அவர் நமக்கு முன்பாக நிறுத்துகிறார். ஒரு கண் அவரை பார்ப்பதற்கு ஏதுவாக, அவரை பூரணமாக தரிசிப்பதற்கு ஏதுவாக, அவருடைய அந்த மகிமை, the superiority of his personality, இயேசு கிறிஸ்துவனுடைய ஆளுமை, இதை விளக்கி சொல்லுகிற பகுதிதான் 1 முதல் 4ஆம் அதிகாரத்தினுடைய 13 வரையும் உள்ள வசனங்கள். தொடர்ந்து நாம் மறுபடியுமாக 4:14 முதல் 10:18 வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய செயல் மகிமைகள், அல்லது அவர் மகிமையான மாட்சிமை நிறைந்த ஒரு மகானாகிய ஆளுமையாய் இருந்தாலும் கூட அவர் செயலிலும் வல்லவர், ஆலோசனையில் பெரியவர், செயலில் வல்லவர் என்று வாசிப்பது போல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியைகள் அது ஒப்புயர்வற்றது, நிகரற்றது. அவரை போல கிரியை செய்தவர்கள் யாரும் இல்லை. ஆகவே அதுதான் அடுத்த பாகம். கடைசி 3வது பாகம் என்ன? 10-19 முதல் அதனுடைய இறுதி வரைக்கும் நாம் தியானித்து படிக்கும் பொழுது, இவ்விதமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தவர்கள், அவரிடத்திலே வந்தவர்கள், அவரோடு கூட பின் சென்றவர்கள், அவருடைய வாழ்க்கையிலே அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆளுமையும் அவருடைய கிரியைகளின் மகிமையும் எவ்விதமான மாற்றங்களை உருவாக்கி மகிமையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழச் செய்கிறது. அதுதான் கடைசி பகுதி. நாம் தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த முதல் பாகத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய ஆளுமை, ஆழ்த்தத்துவ மகிமை, the superiority of the person of Christ, இதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு கண் திறந்து நம்முடைய ஆண்டவரை தரிசிப்போம், அவருடைய ஆளுமையை பார்ப்போம். அவர் யார் என்பதை கடந்த வாரத்திலே ஓரளவிற்கு நாம் ஞாபகப்படுத்தினோம். அந்த 1 முதல் அதனுடைய 4 வசனங்களிலே வசனத்தை வாசித்து நான் மறுபடியும் துவக்க விரும்புகிறேன். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த வேத பாகத்தை நாம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே பதித்து கொள்ள வேண்டியது அவசியம். காரணம், இந்த புத்தகத்தினுடைய முகவுரை என்று சொன்னேன். அந்த முகவரியிலேயே ராஜாவின் பிரவேசத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறார். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார், அல்லது மகிமையின் ராஜா யார் இந்த மகிமையின் ராஜா என்று சங்கீதம் 24 சங்கீதக்காரன் கேட்பதற்கு பதிலாக இந்த வசனம் வருகிறதோ என்று நான் நினைத்தேன். அவ்விதமாக புத்தகத்தின் துவக்கத்திலேயே மிக பிரமாண்டமாக மகிமையான அந்த தேவகுமாரனுடைய வருகையை சுட்டிக்கார். யார் இவர் என்ற கேள்விக்கு அங்கே நாம் பதில் பார்த்தோம். இந்த பகுதியிலே நாம் சிந்தித்த சில குறிப்புகள் நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். என்னவெல்லாம் பார்த்தோம் என்பது அந்த 2ஆம் வசனத்தில் நின்று பார்க்கிறோம். 1ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் என்று வாசிக்கிறோம். தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் 2 துவங்குகிறார். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவன் என்ன சாதித்தார், என்ன செய்தார்
என்பதுதான் முதலாவது வாக்கியம். என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் தம்மை வெளிப்படுத்தினார். அதைத்தான் நாம் அங்கே பார்க்க முடியும். திருவுளம் பற்றினார். அப்படியானால் அதன் பொருள் நமக்கு நன்றாக தெரியும். என்ன அர்த்தம்? This was the full and the final revelation of God. இயேசு கிறிஸ்து மூலமாய் உள்ள வெளிப்பாடு என்று சொல்லுகிறது தேவனிடத்திலிருந்து வருகிற இறுதி வெளிப்பாடும் பூரண வெளிப்பாடும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார். குமாரனை தம்முடைய உள்ளத்தில் உள்ளதை வெளிப்படுத்துவதற்கு ஏதுவாக பயன்படுத்தினார். அது முதலாவது குறிப்பு. ஆகவே திருவுளம் பற்றினார். இரண்டாவதாக என்ன வாசிக்கிறோம் பாருங்கள். குமாரன் மூலமாக திருவுளம் பற்றினார். 2, இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இரண்டாவதாக தேவன் என்ன செய்கிறார்? குமாரனை சுதந்திரவாளியாக்குகிறார். எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளியாக்குகிறார். இவர் அவருடைய நித்திய பிறப்பால், அதாவது நித்திய குமாரத்துவத்தினால் அவர் சுதந்திரவாளிதான் என்பதை சிந்தித்தோம். ஆனால் இப்பொழுது ஏன் மறுபடியும் அவரை சுதந்திரவாளி ஆக்குகிறார் என்பதை குறித்து நான் 3 குறிப்புகளை உங்களுக்கு சொல்லி ஞாபகப்படுத்தி இருந்தேன். அவருடைய இட்டர்னல் ஜெனரேஷன் அல்லது இட்டர்னல் ப்ரொசஷனை பற்றி சொன்னேன். அவர் நித்தியத்தினின்று தேவனில் புறப்பட்டு வந்தவராய் இருப்பதனாலே அவரை தேவன் பிரிக்க முடியாது. அவர்தான் இயேசு கிறிஸ்து தான் குமாரன் என்று சொன்னால் அவருடைய ஆழ்த்தத்துவத்தினுடைய அச்சு என்று ஞாபகப்படுத்தினேன். ஆகவே இரண்டாவதாக என்ன செய்தார்? திருவுளம் பற்றினார். இரண்டாவதாக அவரை சுதந்திரவாளியாக நியமித்தார். ஏனென்றால் அவர் மூலமாக மீட்பை உருவாக்கினதினாலே சுதந்திரவாளியாக நியமித்தார். மூன்றாவது என்ன பார்த்தோம்? இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். இயேசு கிறிஸ்துவை வைத்துக் கொண்டு தேவன் உலகங்களை உருவாக்குகிறார். அவரை சிருஷ்டிகர்த்தராக்குகிறார் என்று நான் சொல்லுகிறேன். ஒன்று, அவரை ரிவீலராக மாற்றுகிறார். He became the revealer of God. தேவனை வெளிப்படுத்துகிற ரிவீலர். இரண்டாவதாக he was made the redeemer of mankind. அவர் மூலமாக இந்த உலகத்தை அவர் மீட்டதினாலே அந்த மீட்பினுடைய பரிசாக அவரை சுதந்திரவாளியாக வைக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கிறது, அவர் என்ன செய்கிறார்? உலகங்களை உண்டாக்கினார். யாரை வைத்து? இதெல்லாம் சொல்ல இவரை கொண்டு என்று சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். அப்ப பிதாவாகிய தேவன் குமாரனை மூலமாக தம்மை வெளிப்படுத்தினார். இழந்த உலகத்தை மீட்டெடுத்தார். அது மட்டுமல்ல, அவரை சுதந்திரவாளியாக நியமிக்கிறார். மூன்றாவதாக அவரை உலகத்தை உருவாக்குவதற்காக சிருஷ்டிகர்த்தராக ஆக்குகிறார். ஆகவே அவர் சிருஷ்டிகர்த்தராக்கப்பட்டார் என்று பார்க்க. இது பிதாவாகிய தேவன் குமாரனை கொண்டு செய்த காரியங்கள் என்று இரண்டாம் வசனம் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனால் மூன்றாம் வசனத்துக்கு வந்த பொழுது கடந்த வாரத்தை சிந்தித்தோம். நான் திருப்பி சொல்ல விடு, அதை மட்டும் கொஞ்சம் படிக்கலாம். மூன்றாம் வசனத்தை கொஞ்சம் படிப்போமா? இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். போதும். இந்த முதல் இரண்டாம் வசனத்துல, அதாவது ஜஸ்ட் இந்த verse 2ல என்ன பார்த்தோம்? பிதா குமாரன் மூலமாய் என்னவெல்லாம் செய்தார் அதை கவனியுங்கள். பிதா குமாரனின் மூலமாக செய்ததை குறித்து சிந்தித்தோம். என்ன செய்தார்? முதலாவது வெளிப்படுத்தினார். இரண்டாவதாக உலகத்தை மீட்டெடுத்து சுதந்திரவாளியானார். அதாவது மீட்டதினாலே அவர்தான் அதற்கு சுதந்திரவாளி என்று சொல்லத்தக்கதாக மாறினார். மூன்றாவதாக அவர் உலகத்தை உண்டாக்குகிற சிருஷ்டிகர்த்தனார். இதெல்லாம் பிதா அவர் மூலமாய் பிதா செய்தார் என்று நாம் சொல்ல முடியும். உலகத்தை உண்டாக்கினவர் குமாரன் மூலமாக அது உண்டாக்கினார் என்று சொல்ல வேண்டும். அவ்விதமாய் 3 காரியங்கள். ஆனால் மூன்றாம் வசனத்துக்கு வரும் பொழுது அங்கேயும் ஒரு 3 காரியங்களை பார்க்க முடியும். அந்த 3 காரியம் என்ன என்று பார்த்தால், முதலாவது குமாரன் யார் என்று சொல்லுகிறது தான் அந்த 3ஆம் வசனம் முதல் பாகம். அங்கே அவர் யார்? இவர். அப்போ இங்கே இனி பிதாவை பற்றி சொல்லல, இங்கே குமாரனை குறித்து விளக்கம் கொடுக்கிறார். குமாரன் என்ன செய்ய போகிறார் அல்லது குமாரன் என்ன செய்தார்? ஆச்சரியமாயிருந்தது. 3 பிதா செய்தது குமாரனை வைத்துக் கொள்ளும். இப்பொழுது குமாரன் தாமாகவே செய்கிற 3 காரியங்கள். அந்த குமாரன் யார் என்பதின் விளக்கம் தான் முதல் 3 வசனங்கள், முதல் வாக்கியம். இவர் யார்? இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து. இதை நாம் போன வாரத்தில் சிந்தித்தோம். இதை சிந்தித்து முடித்த பொழுது என் மனதிலே வந்த ஆவியான உறுதிப்பாடு என்னவென்றால், பிதாவாகிய தேவனுக்கு சமமான குமாரன்
பிதாவுக்கு இணையாக தேவனாயிருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். இந்த வசனத்தின் மூலமாக நான் அதை ஆழமாய் அறுதியிட்டு சொல்லத்தக்கதாக நான் அந்த வசனத்தை வாசித்த பொழுது ஆவியானவர் என்னோடு பேசினார். நான் இதை அவ்விதமாய் கற்றுக்கொள்ளாத காலத்துல இது எனக்கு புரியல. ஆனால் இந்த வசனத்தை வாசித்து தியானித்து அதை சிந்தித்த பொழுது அந்த வசனத்தின் மூலமாக அவர் யார் என்று கேட்டால் அதர்சனமான அவருடைய மகிமையின் பிரகாசமும் தன்மையின் சொரு, இந்த ரெண்டு சொற்கள் மூலமாக பிதாவுக்கு சமமானவர் குமாரன். பிதா தெய்வத்துமுடையவர் என்றால் குமாரன் தெய்வத்துமுடையவர், பிதா நித்தியத்துமுடையவர் என்றால் குமாரனும் நித்தியத்துமுடையவர். இவ்விதமாய் அநேக காரியங்களை கண்டதினாலே இயேசு கிறிஸ்து உலகில் வந்த சாட்சாத் தெய்வம் என்பதை அந்த வார்த்தை நமக்கு சொல்லி, இந்த குமாரன் இவர் என்று சொல்லி இவரை சொன்னது அவரேதான் சாட்சாத் தெய்வம் என்று சொல்லுவது போல சொல்லி இவர் தாமாக என்ன செய்தார்? 3ஆம் வசனத்திலே இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார். முதலாவது குமாரன் தாமாக செய்கிற காரியம். இதுவரைக்கும் பிதா குமாரன் மூலமாய் செய்தார். இப்பொழுது குமாரன் தாமாக என்ன செய்கிறார்? குமாரன் என்ன செய்கிறார்? சர்வத்தையும் தம்முடைய அந்த வார்த்தையை கவனியுங்கள், by his own power of word or the word of power என்று சொல்லுகிறார். தம்முடைய அந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். இது பிதாவை குறித்து சொல்லல, இது குமாரன் தம்முடைய வல்லமையினாலே வசனத்தினாலே அதை தாங்குகிறார். போன வாரத்தில் அதன் விளக்கத்தை நான் சொன்னேன். இரண்டாவது என்ன செய்கிறார்? தம்மாலே தாமே. இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு த ஃபாதர். இங்க சொல்லுகிறார் குமாரன் என்ன செய்தார்? அவர் முதலாவதாக சர்வத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கிறார். அதாவது he continued to keep them in existence. அவைகள் அழிந்து போகாதபடி படைக்கப்பட்டவர்கள் நிலைத்திருக்கத்தக்கதாக வசனத்தினாலே அவைகளை தாங்கி அதை கொண்டு போய் அதனுடைய இலக்கை அடைய செய்கிறார். இரண்டாவது நான் பார்க்கிறது, அந்த இடத்துல பார்க்கும் பொழுது தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணினார். இரண்டாவது. மூன்றாவதாக உன்னதத்தில் உள்ள மகத்துவமானுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார் என்று வாசிக்கிறேன். அப்ப குமாரன் செய்த 3 காரியங்கள் மிக தெளிவாக சொல்லுகிறேன். இது தாமாகவே செய்கிறார். குமாரன் பிதா மூலமாக அல்லது பிதா குமாரன் மூலமாக செய்கிற காரியம் அல்ல, குமாரனே தானாகவே செய்கிற ஒரு காரியம். இது நமக்கு என்ன சொல்லுகிறது? பிதா எவ்விதமாய் தாமாகவே கிரியைகளை செய்ய முடியுமோ அதை போல குமாரனும் தாமாகவே கிரியை செய்ய முடியும். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வசனம், யோவான் 5 நாம் அந்த பகுதிக்கு செல்லலாம். யோவான் 5ஆம் அதிகாரத்தினுடைய 21. யோவான் 5:21 படிக்கலாமா? படிப்போம். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். பாருங்கள், தேவகுமாரன் என்ன செய்ய முடியும் என்று சொல்வதற்கு பிதா என்ன செய்கிறாரோ அதை குமாரன் செய்வாரா? அப்படியானால் என்ன அர்த்தம்? குமாரனுக்கு பிதாவுக்கு குமாரன் நிகராய் செயல்படுகிறார். ஆச்சரியமா இருக்கிறது அல்லவா? அதே அதிகாரத்தினுடைய 26வது வசனத்தை படிக்கலாமா? 26. ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். பாருங்கள், பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம் இதுல வருகிறது? முதலாவது சொன்னது பிதாவானவருக்கு சரி சமமாக கிரியை செய்யக்கூடியவர். இரண்டாவது வாசிக்கும் பொழுது பிதா தமக்குள் ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கிறார். இதன் பொருள் என்ன? இதன் பொருள் மற்றொன்றுமல்ல, these two persons are self-existent என்று சொன்னால் இருவரும் தாமாகவே இருந்து கொண்டே இருக்க முடியும். குமாரனுக்குள் ஜீவன் இருக்கிறது, பிதாவுக்குள் ஜீவன் இருக்கிறது. இது எதை காட்டுகிறது?
பிதா ஜீவனோடு இருப்பது போல குமாரனும் தாமாகவே ஜீவனோடு இருக்க முடியும். there is a self existence. பிதா இன்றி குமாரனால் இருக்க முடியும் என்று சொல்வது போல, அதைத்தான் யோவான் 1:1 வாசிக்கும் பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது. இயேசு கிறிஸ்துவனுடைய ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ். இயேசு கிறிஸ்து முன்கூட்டியே நித்தியத்திலேயே இருந்தார். ஆதியிலே வார்த்தையாக இயேசு கிறிஸ்து நித்தியத்தில் இருந்தார். eternally he was existent. இரண்டாவது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில், தேவர் கோ எக்ஸிஸ்டன்ட், நாட் ஓன்லி ப்ரீ எக்ஸிஸ்டன்ட், ஆனால் கோ எக்ஸிஸ்டன்ட் என்று சொன்னால் ரெண்டு பேரும் பக்கம் பக்கமாக இருப்பது போல பிரிந்திருக்க முடியும். பிரிந்திருந்தாலும் அவர்கள் அழிந்து விட மாட்டார்கள், உயிர் பிரியாது, இருவருக்கும் ஜீவன் உண்டு. தேவர் கோ எக்ஸிஸ்டன்ட் பிகாஸ் தே ஹேவ் த லைஃப் ஃபார் themselves. அவர்களுக்குள். மூன்றாவதாக அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது என்று சொல்லுகிறார். அதன் அர்த்தம் என்ன? தேவனாக இருப்பது என்று சொன்னால் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் என்ன அர்த்தம்? அந்த விளக்கம் தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? யோவான் 5 சொல்லும் பொழுது, பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுள்ளவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுள்ளவராகும்படி அருள் செய்கிறார். ஆகவே இந்த இடத்தில் தேவகுமாரனுடைய தனித்துவத்தை நாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவை நாம் யாராய் பார்க்க வேண்டும்? அப்ப 3 குறிப்புகளை நான் சொன்னேன். இந்த பகுதியிலே தேவன் செய்தது என்ன, குமாரன் செய்வது என்ன என்று சொல்வதற்காக அதை நான் சொல்லிக் கொண்டு வந்தேன். அவர் 3ஆம் வசனத்திலே நான் வாசித்தது போல இப்பொழுது 3 குறிப்புகளை பார்த்தோம். அதில் 2 குறிப்பை மட்டும் போன வார்த்தை சொல்ல முடியவில்லை. அதை சொல்லி நான் அடுத்த பகுதிக்கு போக விரும்புகிறேன். அதிலே 3ஆம் வசனத்திலே முதல் பாகம் இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லிவிட்டார். அந்த இயேசு கிறிஸ்து தாமாக என்ன செய்தார்? தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார். இரண்டாவது, தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி, அடுத்தது உன்னதத்தில் உள்ள மகத்துவமுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். இந்த ஒரு வசனத்திலே நான் 3 குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, இந்த ஒரு வசனத்தை 3ஆம் வசனத்திலேயே நான் பார்த்தால் அவ்விதமாக முக்கியமான ஒரு குறிப்பு என்பது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து மனிதாவதாரம் செய்ய வேண்டியதனுடைய தேவை இந்த 3 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஏன் இயேசு கிறிஸ்து மனிதாவதாரம் செய்ய வேண்டியதாயிருந்தது? அவருடைய மகிமையின் பிரகாசமும் தன்மையின் சொரூபமாய் இருந்தவர் ஏன் மனித வேடத்தில், மனித உருவத்தில் வர வேண்டியதாயிற்று? அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், மனித வர்க்கத்தினுடைய பாப பரிகாரம் அல்லது பாவத்தின் உள்ள சுத்திகரிப்பினுடைய தேவை இருந்ததினாலே தான் இயேசு கிறிஸ்து மகிமையின் பிரகாசம், தன்மையின் சொரூபமாய், சாட்சாத் தெய்வமாய், அந்த தேவனுடைய வலபார்சத்திலே நித்தியமாய் இருந்து கொண்டிருந்தவர் மனிதனாய் வர வேண்டிய தேவை இருந்தது. காரணம், மனித குலத்தினுடைய பாவத்தை போக்க வேறு மார்க்க உலகத்தில் இல்லாத காரணத்தினாலே அவிதமாய் தம்மாலே தாமே தம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்தியை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருந்தார். இப்பொழுது நாம் அந்த பாவ பரிகாரம் என்ற அந்த ஊழியத்தை நாம் பார்ப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முக்கியமான உலக ஊழியங்களிலே மிக முக்கியமான ஊழியம் மனித குலத்தினுடைய பாவ பரிகாரம். இது நாம் கவனிக்க வேண்டிய விஷயமாய் இருக்கிறது. இந்த பாவ பரிகாரம் இயேசு கிறிஸ்து செய்தார். அதற்கு சரித்திரத்தினுடைய சான்றுகள் நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவ பரிகாரியாய் இருந்தார், வந்தார் என்பதனுடைய சில விளக்கங்களை இப்பொழுது நான் இதன் மூலமாக சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து உலகத்தில் நம்முடைய பாவங்களை பரிகரித்தார் அல்லது சுத்திகரிப்பை உண்டு பண்ணினார் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தமாயிருக்கிறது? அல்லது அதனுடைய தேவை எப்படி வந்தது? அல்லது இப்படி நாம் கேட்கலாம், மனிதர்களாகிய நம்முடைய பாவ பிரச்சனை என்ன? நம்முடைய பிரச்சனை என்ன? தேவனால் மட்டும் பரிகரிக்கக்கூடிய ஒரு பாவ சிக்கலுக்குள்ளாக, பாவ பிரச்சனைக்குள்ளாக மனித குலம் சிக்கி இருந்ததினாலே மனிதனை மீட்க தேவன் பரமாத்மாவே மனுஷனாக வரவேண்டிய கட்டாயம் இருந்ததாக நாம் பார்க்க முடியும். ஆகவே கிறிஸ்துவும் மனித குலவும் என்ற தொடர்பிலே தான் இனியுள்ள பகுதிகளை நாம் பார்க்க முடியும். நான் போன வாரம் சொல்லியிருந்தேன், முதலாவது பாகத்திலே கிறிஸ்துவும் உலகமும், இரண்டாவது கிறிஸ்துவும் தேவனும், மூன்றாவதாக கிறிஸ்துவும் மனித குலமும். இந்த தலைப்பிலே தான் இப்பொழுது நாம் சிந்திக்க போகிறோம்.
இந்த இடத்தில் தான் கிறிஸ்துவானவர் பூமிக்கு வர வேண்டிய அவசியம் இருந்ததும் என்பதை ஞாபகப்படுத்துகிறேன். உண்மையாக மனிதனுடைய அடிப்படை தேவை என்ன? இன்றைக்கு மனுஷனுடைய அடிப்படை தேவை என்று சொன்னால் நமக்கு நன்றாக தெரியும். அது உண்ண உணவும், உடுக்க உடையும், இருக்க ஒரு உறைவிடமும். இதன் அடிப்படை தேவை. அது இருந்தால் போதுமானது. அதை கொடுத்தால் மனுஷன் திருப்தியாகி விடுவான் என்றுதான் இன்றைய உலக அரசாங்கங்கள் நினைத்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் மனிதனுக்கு இப்படிப்பட்ட அடிப்படை தேவைகள் என்று சொல்லி கொடுக்க விரும்புகிறது. எந்த அரசாங்கமும் இதை சந்திக்காமல் போனால் அந்த அரசாங்கம் கவிழ்ந்து விடுகிறதை பார்க்க முடியும். நமக்கு கூட தெரியும், அநேக ஆண்டுகளாக உலகத்தை ஆண்டு கொண்டிருந்த USSR என்று சொல்லுகிற அந்த யூனியன் ஆஃப் சோவியத் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக் என்று சொல்லுகிற அந்த ரஷ்ய நாட்டை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த ரஷ்ய நாட்டிலே மனிதர்கள் அவர்கள் சொன்னார்கள், இதோ இன்னும் சில நாட்களுக்குள்ளாக எங்கள் தேசமானது இந்த வானுக்கு கீழே பரலோகத்தில் பூலோகத்தில் அமைய போகிற ஒரு பரலோகமாக மாறும் என்று சொன்னார்கள். காரணம், மனிதனுடைய அடிப்படை தேவைகளை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மனிதனுக்கு கட்டாயமாய் உணவு வேண்டும், உணவும் மட்டுமல்ல உடை வேண்டும், உறைவிடம் வேண்டும். இது இருந்தால் மனுஷன் திருப்தியாகி விடுவான் என்று நினைத்தார்கள். ஆனால் என்ன நடந்தது? அவ்வளவு ஏறத்தாழ 70 வருஷங்கள் ஆட்சி செய்த அதே அந்த USSR என்று சொல்லுகிற தேசம் நமக்கு நன்றாக தெரியும், கோர்பச்சேவின் காலகட்டத்திலே சின்ன பின்னமாக சிதறி உடைந்தது. அகிலத்திலே நாங்கள் பரலோகத்தை ஸ்தாபிக்க போகிறோம், மனிதனுடைய அடிப்படை தேவைகளை சந்தித்து விட்டால் மனுஷர்கள் பரலோகத்தில் வசிப்பது போல ஆகும் நினைத்தவர்கள் தோற்று போனார்கள். மனிதனுடைய அடிப்படை தேவை இந்த மூன்றும் அல்ல. இது மனிதனுடைய உடலுக்கு தேவை என்பதை நான் சொல்லுகிறேன். ஆனால் மனிதன் அவன் வெறும் மண்ணால் செய்யப்பட்ட வெறும் உடல் கூறுடையவன் அல்ல. அந்த மனிதனுக்குள் தெய்வத்தினுடைய அம்சம் இருப்பதினாலே தான் மனிதன் சிறந்தவனாய் மாறி இருக்கிறான். அந்த மனிதனுக்குள் ஒரு தெய்வீக ஆத்மா இருப்பதை மனிதனே கண்டுபிடித்து இருக்கிறான். மனிதன் வெறும் மண் அல்ல, ஆனால் அவனுடைய ஆன்மா தங்குவதற்கு இறைவன் கொடுத்த வீடும் கூடும் தான் இந்த மண்ணாகிய கூடாரம் என்பதை மனிதன் புரிந்து கொள்ள ஆரம்பித்தார். ஆகவே வெறும் இந்த மண்ணிற்கு தேவையானதை கொடுத்தால் மனிதன் மகிழ்ச்சியாயிருப்பான் என்று யாராக நினைத்தால் அது தப்பானது. தேவன்தான் உலகத்தில் மனுஷனை படைத்தார். மனிதனை கர்த்தர் தம்முடைய சொந்த கரங்களால் படைத்தே பார்க்க முடியும். அவனை மண்ணால் உருவாக்கி அவனுடைய நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்துமாவானான் என்று வேதம் சொல்லுகிறது. அநேகர் என்னை கவனிக்கிறவர்கள் இருந்தால் நான் சொல்லுகிறேன், மனிதன் வெறும் மண்ணான ஒரு கூடாரம் என்று யாரும் நினைக்க கூடாது. இந்த மண் ஒரு கூடாரம், இது ஒரு குடம், இது உடைந்து விட்டால் எல்லாம் முடிந்தது என்று நினைக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், இல்லை, இது குயவனால் உருவாக்கப்பட்ட ஒரு குடம்தான். ஆனால் இந்த குடத்திற்குள் குயவன் தன்னையே வைத்தார் என்றுதான் நான் நம்புகிறேன். பரமாத்மா அல்லது படைத்த தெய்வம் படைக்கப்படுகிற இந்த மனித மண்ணுக்குள்ளாக தன்னையே உள்ளடக்கினார். ஆகவே தான் மனுஷன் என்று தமிழிலே சொல்லுகிறோம். மனுஷன் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? மண்ணும் ஈசனும். தமிழில் நன்றான வார்த்தை மனுஷன், மண்ணும் ஈசனும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. மண்ணினால் உருவாக்கி அவருடைய நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதினார். அதாவது மண்ணாகிய கூடாரத்திற்குள், அந்த குடத்திற்குள் தேவனுடைய ஜீவ சுவாசம், தேவன் அதற்குள் பிரவேசிக்கிறார். அப்படிதான் மனுஷனானார். அப்படியானால் நான் சொல்லுகிறேன், வெறும் மண்ணுக்கு செய்ய வேண்டியதை மட்டும் செய்தால் மனிதன் திருப்தியாயிருக்க முடியாது. அவனுக்குள் இருக்கக்கூடிய நித்திய ஆன்மாவினுடைய தாகத்தையும் பசியையும் தீர்ப்பதற்கு உலகத்தில் எந்த அரசாங்கமும் முயற்சிப்பதில்லை. ஆகவேதான் அரசாங்கங்கள் கீழ்மேலாக மாற்றப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். சாதாரணமாக உதாரணத்தை சொல்வார்கள், மனுஷனுக்கு இது கொடுத்தால் போதுமா என்று. இப்பொழுது ஒரு மிருகத்தை பாருங்கள், மிருகத்திற்கு இது போதும் அல்லவா? மனுஷனுக்கு மிருகத்திற்கு என்ன வித்தியாசம்? மிருகத்திற்கு இது போதுமானது. மிருகத்திற்கு அந்த பசு மாற்றுக்கோ அல்லது ஆடு மாடுகளுக்கு என்ன வேண்டும்? காலையிலே எழுந்தவுடனே அவைகளுக்கு பல் துலக்க வேண்டிய அவசியம் இல்லை, வேறு ஒன்றும் வஸ்திரம் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அவைகளுக்கு என்ன வேண்டும்? குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீரும், புசிப்பதற்கு சில உணவும் புல்லும் கிடைத்தால் போதுமானது. அதற்கு அப்புறமாக அதன் தேவை நமக்கு தெரியும். அதனுடைய சரீர பிரகாரமான தேவை, அதாவது இணை சேருவது. இதை கொடுத்து விட்டால் எந்த மிருகமும் சந்தோஷமாய் காலமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும். ஆனால் மனிதனுக்கு இது போதாது. மனிதன் இதில் திருப்தி காண முடியாது. ஆகவேதான் தேவன் என்ன செய்தார்? மனிதனுடைய அடிப்படை தேவை ஆகிய அவருடைய ஆன்மாவுடைய பாவ வியாதியை போக்குவதற்கு, அவனை பீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாவத்தை ஒழிப்பதற்காக
தேவன் மனுஷனாக உலகத்திற்கு வந்தார். அது இயேசு கிறிஸ்து என்னும் வடிவிலே உலகத்தில் வந்தார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மனிதன் எப்படி பாவியானார்? தேவன் தம்முடைய சாயலிலே படைத்தாரே, அப்படி இருந்தும் கூட தேவனோடு நித்தியமாய் வாழ்வதற்கு, தேவனோடு உறவு கொண்டு சந்தோஷமாய் வாழ்வதற்கு உலகில் படைத்த மனிதன் அவன் ஆவி ஆத்தும சரீரமுடையவனாய் படைக்கப்பட்ட போதிலும் அவனுக்குள் இருந்த ஆன்மா என்னவாயிற்று நமக்கு நன்றாக தெரியும். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ததனாலே தேவனுக்கும் அவனுக்கும் இடையிலே தொடர்பை ஏற்படுத்துகிற ஆவிக்குரிய பகுதியிலே அவன் மாண்டு போனான். அந்த பகுதி இப்படி துண்டிக்கப்பட்டு அவன் பாவியானான். இதனாலே தான் மனிதன் இன்றைக்கு ஒரு இரட்சகரை தேடிக்கொண்டிருக்கிறான். மதங்கள் எல்லாம் என்ன செய்கிறது? மதங்கள் எல்லாம் தங்களை மீட்பதற்காக ஒரு தெய்வத்தை தேடுகிற மனிதன் படைத்த பாதைகள். ஆனால் நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து அவர் நம்மை தேடி வந்தார். மனிதனை தேடி வந்த தெய்வம் இயேசு கிறிஸ்துவானவர். அவர் நம்மை தேடி வந்தார் என்பது வேதத்திலே நாம் பார்க்கும், சரித்திரத்திலே நாம் அதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்தார் வந்தார் வந்தார். அவரே அதை சொல்லுகிறார். மனிதகுமாரன் வந்தார் என்று சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்த தெய்வம். நாம தேடி செல்வது மதங்கள், ஆனால் நம்மை தேடி வருவது மார்க்கம் என்று சொல்லலாம். தேவனுடைய மார்க்கம். இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனமாக உலகத்தில் வந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்துவே நம்மை மீட்க வந்த பாவ பரிகாரி. நம்முடைய தேவைகள் என்னவாயிருந்தது? நான் சொல்லுகிறேன், மனிதனுக்கு மற்ற 3 தேவைகள் அடிப்படை சரீர தேவைகள் இருக்கலாம். ஆனால் அவனுடைய அடிப்படை தேவைகள் என்ன என்பதை பார்த்தால் நான் சொல்லுகிறேன், ஆதாம் பாவம் செய்து முதலாவது குற்றவாளியாய் தேவ சமூகத்தில் நின்ற பொழுது அவனுக்கு வந்த அவனுடைய அடிப்படை தேவைகள் மற்றதெல்லாம் மாறி இப்பொழுது 3 அடிப்படை தேவைகள் அவனுக்கு ஏற்பட்டது. ஒன்று, அவன் பாவம் செய்ததினாலே அவனை பீடிக்க ஆரம்பித்த குற்ற உணர்ச்சி, த கில்ட்டி கான்ஷியஸ். பாவம் செய்கிற மனிதனை இந்த குற்ற உணர்ச்சி தொடர்ந்து அவனை வேட்டையாடும். இன்றைக்கு மனித குலத்திலே அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே அநேக சமயங்களிலே நிராசைக்கு சென்று டிசப்பாயின்மெண்ட் ஆகி டிப்ரெஷனுக்கு போய் ஒருவேளை சிலர் தற்கொலை செய்வதற்கு என்ன காரணம் தெரியுமா? அவருடைய உள்ளத்திலே ஒரு குற்ற மனசாட்சி, செய்த பாவத்தின் குறித்துள்ள குற்ற உணர்ச்சி வருவதனாலே அவர்கள் தூங்க முடிவதில்லை, சாப்பிட முடிவதில்லை. ஆகவேதான் முதலாவது தேவை மனிதனுடைய குற்ற மனசாட்சியை அவர் சுத்திகரிக்க வேண்டும். இரண்டாவது மனுஷனுடைய தேவை நாம் பார்த்தால் பாவத்தின் விளைவாக வந்த தண்டனை. நீ இதை சாப்பிடும் நாளிலே சாகவே சாவாய். ஆண்டவருடைய சிக்ஷையை குறித்து மனிதனுடைய உள்ளத்திலே ஒரு பயம் இருக்கு. ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகிறது என்பதை மனிதனுக்குள்ளாக தெரியும். தான் செய்த பாவத்திற்கு ஒரு தண்டனை வருகிறது, தேவன் பாவத்தை தண்டிப்பார் என்று மனுஷனுக்கு தெரியும். ஆகவே பாவத்தினுடைய தண்டனை நின்றுள்ள ஒரு விடுதலைக்காக மனிதன் ஏங்கிக் கொண்டிருந்தான். மூன்றாவதாக மனிதனுக்கு வந்த பிரச்சனை, அவனுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தது? அவன் அடிமையானான், பாவத்திற்கு அடிமையானான். அவன் செய்ய விரும்புகிறதை செய்ய முடியாமல் செய்ய விரும்பாததை செய்து கொண்டே இருக்கிறான். இன்றைக்கு கூட அநேகரை பாருங்கள், மனித குலத்திலே நன்மை செய்ய வேண்டும் என்று காலையிலே நினைத்து கொண்டு போகிறான். ஆனால் மாலையிலே திரும்புவதற்குள்ளாக எதை வெறுக்கிறானோ, எதை செய்யக்கூடாது நினைத்தானோ அதையே செய்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். கடைசியிலே அவன் திரும்பி வருகிறான். அவன் கதறுகிற வார்த்தை இப்படி இருக்கிறது, ஓ நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை விடுதலை செய்ய முடியும் என்று கதறுகிற காட்சியை நீங்கள் பார்க்க முடியும். அவ்விதமாக இருக்குமே. ஆனால் இன்றைக்கு இந்த பகுதியில வாசித்து போல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கவனிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒருவேளை இந்த 3 அடிப்படை தேவைகளோடு வாழ்கிறவர்களாய் இருந்தால், ஒன்று, நீங்கள் செய்த பாவத்தை குறித்துள்ள உங்களுடைய குற்ற உணர்ச்சி ஞாபகத்துக்கு வரும்பொழுதெல்லாம் அந்த பாவங்களை வேட்டையாடுவது போல குற்ற உணர்ச்சியினால் பாதிக்கப்பட்டு சமாதானம் இல்லாமல் தற்கொலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குமேயானால், நான் சொல்லுகிறேன், இந்த பிரச்சனையை பரிகரிக்கத்தான் இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்தில் வந்தார். இரண்டாவது பிரச்சனை, நீங்கள் அறிவீர்கள், ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகிறது. நாம் எல்லாரும் செய்து குவித்த பாவங்களுக்கு சிக்ஷையை பெறுவதற்காக தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு நிற்க வேண்டும். அன்றைக்கு ஒரு தண்டனை உண்டு என்று எந்த மதமாகட்டும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறது. செய்த பாவம் அது அவிதமாய் போய்விடும் என்று யாரும் நினைப்பதில்லை. பாவத்திற்கு பின் விளைவுகள் உண்டு. குற்றவாளி கூண்டிலே
நாளைக்கு கொண்டு போய் நிறுத்தும் அந்த அச்சம் இருக்கிறது. ஐயோ, நான் தண்டிக்கப்பட போகிறேன், நான் பாவம் செய்திருக்கிறேன், எனக்கு தண்டனை வரப்போகிறது என்ற தண்டனையை குறித்துள்ள அச்சம். நான் சொல்லுகிறேன், இதுதான் உங்கள் பிரச்சனை என்றால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் உங்களை விட்டு நீக்க வந்திருக்கிறேன். அதாவது நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருக்கிறது, பாவத்திற்கு நீங்கள் இப்பொழுது என்ன செய்யலாம்? தப்புவதற்கு வழி தேடலாம், தண்டனை விடுதலை பெற நீங்கள் விரும்பலாம். ஆனால் அநேகர் அந்த பாவத்திற்கான தண்டனை வருவதற்கு முன்னதாகவே தங்களுடைய பாவத்தை தாங்களே தண்டிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதற்காக அவர்கள் பலவிதமான சரீர உபாதைகளை மேற்கொள்ளுகிறார்கள். அதற்காக சரீரத்தை அவர்கள் பீடிப்பிக்கிறார்கள், பலவிதமான உபாதைகளை கொடுக்கிறார்கள். சரீரத்தை அவர்கள் அதிகமாய் அடிக்கிறார்கள், காயப்படுத்துகிறார்கள். தாங்கள் செய்த பாவத்திற்கு தாங்களே தண்டனை பெற வேண்டும் என்று விரும்பி இனிமேல் கடவுளால் தண்டிக்கப்படக்கூடாது என்று சொல்லி நினைக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், ஒருபோதும் நீங்கள் உங்கள் பாவத்தை தண்டிக்க முடியாது. நீங்கள் தண்டிக்கிற அந்த தண்டனை தேவனுடைய பார்வையிலே விளையாட்டாக தேவன் பார்க்கிறார். ஆனால் தேவன் தண்டிக்க முடியும். ஆனால் என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்துவை அனுப்புகிறார். உங்களுடைய பாவத்திற்கான தண்டனையை அவரே ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே விடுதலையை கொடுக்க விரும்புகிறார். ரோமர் 8:1 வாசிக்கும் பொழுது, விதமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை என்று வாசிக்கிறோம். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து ஒருமுறை சொன்னார், மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, சமாதானத்தோட போய் என்று சொல்லுகிற காட்சியை நீங்கள் வேதத்திலே பார்க்க முடியும். இந்த நாளிலே சமாதானம் இல்லாமல் பாவத்தினாலே பீடிக்கப்பட்டு பாவத்தினுடைய குற்றுணர்ச்சியோடும் பாவ தண்டனை வருகிறதே என்ற அச்சத்தோடும் நீங்கள் வாழ்கிற ஒருவராய் இருந்தால், ஒருத்தியாக இருந்தால், இந்த சத்தத்தை கேட்கிற நேரத்திலே இந்த வசனத்தின்படியாக, வாசித்த வசனத்தின்படியாக தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கும் அந்த பாவ நீக்க சுத்திகரிப்பை இயேசு கிறிஸ்து உண்டு பண்ணினார். மூன்றாவது பிரச்சனை நான் சொன்னேன். மூன்றாவது, ஆதாம் பாவம் செய்த நாள் முதற்கொண்டு ஆதாமுடைய சந்ததிகள் பாவத்திற்கு அடிமைகளானார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலே செய்த பாவமே திருப்பி திருப்பி செய்து கொண்டிருக்கக்கூடிய அடிமைகளாய் மாறினார்கள். இதற்கு என்ன பரிகாரம்? அதற்கும் பரிகாரம் இயேசு கிறிஸ்துவிடத்திலே உண்டு. பிரியமானவர்களே, உங்களுடைய பாவத்தில் உள்ள அந்த விடுதல் என்று சொல்லுகிறது முப்பரிமாணம் உடையது. 3 காலத்தை சார்ந்ததாக நான் சொல்ல வரும். ஒன்று, உங்களுடைய பாவங்களுடைய தண்டனையை இயேசு கிறிஸ்து எடுத்து போட்டார். இனி உங்களுக்கு தண்டனை இல்லை. அவரை விசுவாசிக்கிற மாத்திரத்திலே நீங்கள் இப்பொழுது விடுதலை பெற முடியும். இரண்டாவதாக, இன்றைக்கு நீங்கள் வாழ்கிற பாவத்தினுடைய அடிமைத்தத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் இயேசு கிறிஸ்து பாவத்தினின்று உங்களை விடுவிக்க முடியும், பாவத்தின் வல்லமையில் உங்களை மீட்க முடியும். மூன்றாவதாக, உங்களுடைய சரீரத்திலே நீங்கள் செய்து கொண்டிருக்கிற பாவம் ஒருவேளை இந்த சூழ்நிலையினால் செய்து கொண்டிருந்தால், நாளைக்கு இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். பாவ சூழ்நிலைகள் நின்று, பாவத்தினுடைய செல்வாக்கு நின்று உங்களை விடுவித்து பரலோக கரையிலே போய் சேர்ப்பார். இயேசு கிறிஸ்து பாவ பரிகாரியாய் அவர் தாமே தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கும், பாவங்களை பரிகரிக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணின தெய்வம். இது நான் இன்றைக்கு சொல்வதற்கு காரணம், இந்த ஒரு செய்தி உலகத்திலே உலகமெல்லாம் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் ஒருவேளை இதுவரைக்கும் இந்த செய்தி உங்கள் காதுகளில் விழவில்லை என்றால், இது இன்றைக்கு உங்களுக்காக சொல்லப்படுகிற ஒரு சுவிசேஷ செய்தியாக ஏற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன். ஆகவே பாவ குற்றுணர்ச்சியினால் பாதிக்கப்பட்டு தற்கொலைக்கு போக வேண்டாம். ஐயோ, தேவனனை தண்டிக்க போகிறார் என்ற பயத்தால் நீங்கள் நடுங்க வேண்டாம். மூன்றாவதாக, நீங்கள் இன்றைக்கு பாவத்தை செய்து விடுதலை இல்லாமல் குடிக்க கூடாது, நான் நல்லவனாய் வாழ வேண்டும், ஆனால் அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். 6 அறிவுள்ள மனுஷன் அரை இஞ்சி பீடிக்கு அடிமையாயிருக்கிறார் என்று அடிக்கடி சொல்வார்கள். ஏன் 6 அறிவும் 6 அடி உயரம் உள்ள மனுஷன் ஒரு அரை பாட்டில் மதுவுக்கும் அதை போல அந்த லகரிக்கும் அடிமைப்பட்டு மாண்டு கொண்டிருக்கிறார். விடுதலை இல்லையா? உங்களுக்கு விடுதலை இல்லையா? இயேசு கிறிஸ்து அழைக்கிறார், அவர்களை விடுவிக்க முடியும். பவுலடிகள் இவ்விதமாய் கதறினார், நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை விடுவிக்க முடியும்? அடுத்த வாசகத்திலே பவுல் சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன் உண்டு என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த 3வது குறிப்பை நீங்கள் கொஞ்சம் அதிகமாய் கவனித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். தயவாக அந்த பகுதிகளை கவனித்து பாருங்கள். தேவன் நம்முடைய பாவங்களை பரிகரிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த பகுதியிலே நான் 3 குறிப்புகளை இன்னும் சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். அதாவது இப்ப சொன்னதனுடைய ஒரு ஆங்கிலத்தில் சொல்லும்படியாய் விரும்புகிறேன். ஒன்று, deliverance from the guilty conscience. Jesus Christ became man for what?
to deliver you from the guilty conscience. இரண்டாவதாக, acquittance for condemnation. You have been acquitted. உங்களுக்கு குற்றவாளி கூண்டி நின்று உங்களை விடுவிக்க கூடியவராய் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். He could acquit you from the condemnation of sin. மூன்றாவதாக, you have the freedom. You will be given the freedom from the slavery of sin. இது மூன்றும் தான் இயேசு கிறிஸ்து இரட்சகராய் வந்ததினாலே நமக்கு கிடைத்த பாக்கியம். இதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா? இன்னும் உலகத்திலே பாவிகளாய் பிறந்து பாவிகளாய் வாழ்ந்து பாவத்தின் தண்டனையாகிய நித்திய மரணத்திற்கும் நரகத்திற்கும் போகிறீர்களா? வேண்டாம் பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்கிறவராய் உலகத்திற்கு வந்திருக்கிறதுனாலே இன்று இருக்கும் இடத்திலே இந்த விசுவாச அறிக்கை செய்யுங்கள். இயேசுவே, நான் பாவ உணர்ச்சி பாவ குற்றத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு வார்த்தை சொல்லும், மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னால் போதும் ஐயா, என் உள்ளத்தில் நிம்மதி வரும். அப்படியேதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற, மகனே, நீ குற்றுணர்ச்சியினால் பாதிக்கப்பட்ட இருக்குமானால் இதோ உன் பாவங்களை இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறார். இரண்டாவதாக, நீ பாவத்தினுடைய தண்டனையை நினைத்து பயப்பட்டு கூடுமானால் உன் தண்டனையை எல்லாம் இயேசு கிறிஸ்துவே சுமந்து தீர்த்தார். அந்த தண்டனை அவர் சிலுவிலை அடைந்தார். பாவிக்கு வர வேண்டிய பாவத்திற்கு வர வேண்டிய தண்டனை எல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவிலை தண்டிக்கப்பட்டதினாலே உனக்கு தண்டனை இல்லை. அவரை சார்ந்தவனாய் நீ இருக்குமே, ஆனால் உனக்கு நீ ஆக்கினி தீர்ப்பில்லை. மூன்றாவதாக, நீ இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்ததினாலே இனி பாவத்திற்கு உன்மேல் அதிகாரம் இல்லை. நீ அடிமை அல்ல, நீ விடுதலை பெற்று சத்தியம் உன்னை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே குமாரனை விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர் என்று சொல்கிற வசனத்தின்படியாக இயேசு கிறிஸ்து உன்னை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு என்னுடைய சமயத்தை நான் அதிகமாக இயேசு கிறிஸ்துவனுடைய இரட்சகர் தன்மை, the saviorhood of Jesus Christ, இயேசு கிறிஸ்து மனிதனை எவ்விதமாய் மீட்கிறார் என்பதை குறித்து சொல்வதற்காக நான் எடுத்துக்கொண்டேன். தேவன் நம்மோடு கூட இருப்பாராக. நாம் தொடர்ந்து அடுத்த பகுதிக்கு செல்ல விரும்புகிறோம். என்ன பகுதியிலே அது வருகிறது பாருங்கள். நான் வாசிக்கிற வசனம், அதாவது நாம் கடைசி 3ஆம் வசனத்தின் கடைசி பாகம். தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பு உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். உன்னதத்தில் உள்ள மகத்துவமானுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். இயேசு கிறிஸ்து தாமாகவே என்ன செய்தார் என்ற கேள்விக்கு 3 குறிப்புகளை நாம் பார்த்தோம். ஒன்று, அவர் நமக்காக என்ன செய்தார்? முதலாவது சொல்லுகிறது, சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தால் தாங்குகிறார். இரண்டாவதாக, தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பு உண்டு பண்ணுகிறார். மூன்றாவதாக, உன்னதத்தில் உள்ள மகத்துவ வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். கவனியுங்கள், உட்காருங்க என்று சொன்னதுனால அல்ல, அல்லது உட்கார வைக்கப்பட்டதுனால அல்ல, இயேசு கிறிஸ்துவே சென்று உட்காருகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து இதை செய்ததினாலே இயேசு கிறிஸ்து யார் என்று கேட்டால் நமக்கு நன்றாக தெரியும். ஏற்கனவே சொன்னது போல அவர் சாட்சாத் தெய்வம்தான். அவர் மகிமையின் பிரகாசமும் தன்மையின் சொரூபமாய் இருந்தவர்தான். ஆனால் அதை விட்டு மறுபடியும் பூமிக்கு வந்து இப்பொழுது மறுபடியும் அதே இடத்திற்கு, எங்கே அவர் சிங்காசனத்தில் வீற்றிருந்தாரோ அதே சிங்காசனத்திலே போய் அமருகிற காட்சியை நாம் இங்கே பார்க்க முடியும். இதை குறித்துள்ள விளக்கங்களை sat down at the right hand of the majesty on high என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வார்த்தையினுடைய அழகும் அலங்காரமும் எவ்வளவு மேன்மையா இருக்கிறது. அந்த வார்த்தை தமிழிலே மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து, மகத்துவமான வலது பார்சத்தில், இங்கிலீஷ்ல at the right hand of the majesty on high. அந்த மெஜஸ்டி அங்க மகத்துவமானவர் என்று சொன்னது ஆங்கிலத்தில் மெஜஸ்டி ஆன் ஹை, மகத்துவத்தின் வல்லமையிலே, மகத்துவத்தின் வலது பார்சத்திலே வீற்றிருந்தார் என்று சொல்லப்படுகிறதை நான் பார்க்க. இயேசு கிறிஸ்து இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். என்ன அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கு? உட்கார்ந்து கொண்டிருப்பது என்று சொன்னால் என்ன அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த புத்தகத்திலே எபிரேய நிருபத்திலே 4 இடங்களிலே இயேசு கிறிஸ்துவனுடைய சிட்டிங் போஸ்டர், அதாவது உட்காரும் தன்மையை குறித்து நான் வாசிக்கிறேன். வேகமா இந்த வசனங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். 1, 3 முதலாவது வாசித்த வசனத்திலே, இப்பொழுது வாசித்த வசனத்திலே, உன்னதத்தில் உள்ள மகத்துவமான வலது பார்சத்தில் உட்கார். 8, 1, 10, 12. 8, 1. மேற்சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய். போதும். பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பார்சத்திலே இப்பொழுது பாருங்கள், இங்கேயும் உட்கார்ந்து இருக்கிறார். எப்படி உட்கார்ந்து இருக்கிறார்? முதல் சொன்னது அவருடைய
உன்னதத்துள்ள மகத்துவமானவருடைய, இங்க என்ன சொல்லப்படுகிறது? மகத்துவ ஆசனத்தின் வலது பார்சத்தில், ஆசனத்தின் அந்த சிங்காசனத்தின் வலதுபுறமாய் உட்கார்ந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதாவது அடுத்ததாக ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாமா? அது 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 10:12 வசனம். எபிரேயர் 10:12. இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து. இங்கே வரும் பொழுது தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார் என்று வாசிக்கிறோம். தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அடுத்து கடைசியாக ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 12:2. 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இங்கு தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். 12ஆம் அதிகாரத்திலே நாம் அறிவது என்ன? நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று சொல்லுகிறார். அதாவது 12:1 கடைசி, இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். இந்த இயேசுவானவர் எப்படி ஓடினார்? அதுதான் பின்னால் சொல்லுகிறார். இந்த இயேசுவானவர் யார் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடியும். அப்படியானால் இயேசுவை குறித்து இந்த எழுத்தாளன் சொல்லி ஒரு வார்த்தை என்ன வாசிக்கிறோம்? 12ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தின் மத்திய பாகத்தில், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமான இயேசு, the author and finisher of our faith என்று கடைசி. இவர் என்ன செய்தார்? இவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து இன்று தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்க. இப்போ 4 இடங்களிலும் இந்த உட்கார்ந்து இருக்கிற தன்மையை குறித்து வாசிக்கிறோம். நான் சொல்லுகிறேன், இந்த எபிரேய நிருபத்தை எழுதினவருடைய மனதிலே இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்போ அல்லது அவருடைய வாழ்க்கையோ அவருடைய இறப்போ அவருடைய உயிர்ப்போ என்பதை விட அவர் இன்றைக்கு தேவ சமூகத்திலே என்ன செய்து கொண்டிருக்கிறார் அதை குறித்துதான் எழுத்தாளன் அதிகமாய் எழுத விரும்புகிறார் என்று நான் நினைக்கிறேன். இந்த 4 இடங்களிலும் உட்கார்ந்து சொல் வருவதனாலே இயேசு கிறிஸ்துவினாலே உட்கார்ந்து செய்யக்கூடிய ஊழியங்கள் என்ன என்பதை விளக்குகிறார். இயேசு கிறிஸ்து அவர் நடந்து ஊழியம் செய்தார், அவர் நின்று ஊழியம் செய்தார், அவர் சிலுவிலே தொங்கி ஊழியம் செய்தார். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலதுபார்சத்தில் உட்கார்ந்து அவர் உட்கார்ந்து செய்கிற ஊழியம் என்ன? அந்த ஊழியம் தான் இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியனுடைய அந்த இன்டர்செசரி மினிஸ்ட்ரி. அதுதான் இன்று உட்கார்ந்து கொண்டு செய்கிற ஊழியம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த 4 இடங்களிலே நான் அதை இவ்விதமாய் சொல்ல விரும்புகிறேன். 1:3 முதல் வாசித்த அந்த உட்காருதல் அது எதை காட்டுகிறது? as the one who perfected or finished the atonement work, அதாவது மீட்பின் கிரியையை முழுமையாய் முடித்து உட்காருகிறவர் என்று பொருளிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். 2வது 8:1 பார்க்கும் பொழுது as the heavenly high priest, அவர் பூமிக்கடுத்த பிரதான ஆசாரியர் அல்ல, பரலோக பிரதான ஆசாரியராய் இருப்பதினாலே உட்கார்ந்து இருக்கிறார். 10:12 வாசிக்கும் பொழுது as the captain of our perfect sacrifice, நம்முடைய இரட்சணத்திற்கு அடிப்படையாயிருந்த மிக சிறந்த மிக மேன்மையான அந்த பலி மரணம் அல்லது தியாகத்தினுடைய சின்னமாய் அவர் நின்று கொண்டு பர்ஃபெக்ட் கேப்டன் என்று சொல்லுகிறேன். அதாவது அந்த சிலுவை மரணம் என்று சொல்லும் பலியின் மூலமாக மனித குலத்தை வழிநடத்தி இன்றைக்கு பர்ஃபெக்டான சால்வேஷன் உண்டு பண்ணினவராய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். 4வது படிக்கிற இடத்துல நான் சொன்னது போல இப்பொழுது அவர் யாராயிருக்கிறார்? விசுவாச துவக்குகிறவரும் முடிக்கிறவருமான இயேசுவாய் அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இந்த சீட்டிலே அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்து சிங்காசனத்தின் அருகில் உட்கார்ந்தார் என்று சொன்னால் அநேகர் நினைப்பது அவர் இங்கு எல்லாம் வந்து வேலை செய்து இப்பொழுது ஓய்வெடுக்கும்படியாக போய் உட்கார்ந்து இருக்கிறார். இட்ஸ் a seat of rest என்று அநேகர் நினைக்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்மை இந்த பூலோகத்தினின்று பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போய் நித்தியத்திற்குள் பிரவேசிக்க செய்கிற நாள் வரைக்கும் அவர் உட்கார்ந்து கொண்டே செய்ய வேண்டிய ஊழியம் இந்த பரிந்து பேசுகிற ஊழியமாகும். ஆகவேதான் உட்கார்ந்து இருக்கிறாரே தவிர ஒருபோதும் அவர் ஏதோ ஒரு தூக்கம் வருது, டயர்டா இருக்கு அல்லது இளைப்பாறுவதற்காக உட்காரில்லை. அந்த சீட் எப்படிப்பட்ட சீட் நமக்கு தெரியும். அது வலது பார்சம், தேவனுடைய வலது பார்சம். வலது பார்சம் என்று சொன்னால் ஆளுகை, அதாவது அத்தாரிட்டி. இதைத்தான் அந்த வலதுகரம் என்ற வார்த்தை, வலது பாகம் என்று சொன்னால்
சிங்காசன வலதுவாகம் என்று சொன்னால் சிங்காசன வீற்றிருக்கிறவருடைய வலதுகரமாய் அவருடைய வல்லமையாய் செயல்படுகிறவராய் கிறிஸ்து இன்று அங்கே அமர்ந்திருக்கிறார். இதை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது தேவதூதர்கள் பரலோகத்தில் அவர்கள் இருக்கிறவர்கள், ஆனால் தேவதூதர்கள் அவர்கள் பரலோகத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உட்கார்ந்திருக்கிற ஒரு தேவதூதனை குறித்து எங்குமே நான் வாசிப்பதில்லை. நீங்கள் எங்காக வாசித்தால் எனக்கு தெரிந்தால் எனக்கு சொல்லலாம். தேவதூதர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அவர்களை ஒரு வசனத்தை வாசித்து பார்க்கலாம். 1 ராஜாக்கள், First Kings 22:19. 1 First Kings 22:19. அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளும். கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரமசேனை எல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன். பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் உட்கார்ந்து கொண்டிருக்கிற சிங்காசனத்திலே சுற்றிலும் யாவரும் எல்லாரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்போ பரலோகத்திலே தேவதூதர்கள் அவர்கள் நித்திய காலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சாவில்லாத ஒரு நிலைமையில தான் தேவதூதர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு உட்கார முடியாது என்று சொல்லப்படுகிறது, நின்று கொண்டிருக்கிறார்கள். சில தேவதூதர்களை குறித்து ஏசாயா 6 வாசிக்கும் பொழுது செராபீன்களை குறித்து வாசிக்கிறோம். அவைகள் நிற்கவில்லை, அவைகள் பறந்து கொண்டே இருந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். இவ்விதமான ஒரு நிலைமையிலே தேவதூதர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். போகட்டும். அதை போலவே நமக்கு தேவ சமூகத்திற்கு வந்தால் அந்த காலத்திலே ஆசரிப்பு கூடாரமாகட்டும் ஆலயமாகட்டும், அங்கு ஆசாரியர்களுக்கு ஒரு சீட்டு போடல என்று சரிதான். ஆனால் பிரதான ஆசாரியனுக்கு கூட அந்த ஆலயத்திலோ அல்லது அந்த ஆசரிப்பு கூடாரத்திலோ இருக்கை இல்லை என்பது ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆசரிப்பு கூடாரத்திலே அது சாதாரண ஆசாரியர்களோ பிரதான ஆசாரியனோ யாராக இருந்தாலும் சரி, தேவ சமூகத்திலே அவர்கள் எல்லாரும் நிற்கதான் முடியும். அது எதை காட்டுகிறது? இந்த ஊழியம் நிறைவு பெறவில்லை, முடியவில்லை. எப்பொழுது ஊழியம் முடியுமோ அப்பொழுது உட்கார முடியும். அதுவரைக்கும் நின்று கொண்டிருக்க வேண்டும். தேவதூதருடைய ஊழியமாகட்டும், உலகத்தில் உள்ள ஆசாரிகள் பிரதான ஆசாரி ஊழியமாகட்டும், அது நிறைவாகாத ஊழியம். அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் ஒருபோது உட்கார முடியாது. ஆகவேதான் எந்த ஆசரிப்பு கூடாரத்திலும் ஆலயத்திலும் அவர்கள் நிற்கதான் முடியும். நமக்கு தெரியும், லூக்கா 1:19 வாசித்து பாருங்கள். கொஞ்சம் வாசிக்கலாம், நம்முடைய நினைவுக்கு அது வருகிறதுனால நான் அதை சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 1:19 பாருங்கள். அங்கே ஒரு ஆசாரியனை குறித்து வாசிக்கிறோம். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். காபிரியேல் தன்னை அறிமுகம் செய்வது எப்படி பாருங்கள். என்ன சொல்கிறார்? நான் தேவ சமூகத்தில் நிற்கிற தூதன். நான் தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்து இருக்கிறேன், அல்லது தேவனுடைய இடது பக்கமாய் நான் அவ்விதமாய் சாய்ந்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் தேவதூதர்களுக்கு சொல்வ ஒரே வார்த்தை தான், நான் தேவனுடைய சமூகத்திலே நிற்கிறவன் என்று. அர்த்தம் என்ன? நிற்கிறவர்கள் பணிவிடைக்காரர்கள். இப்பொழுது ஒரு உட்கார்ந்தார் என்று சொன்னால் அவர் பணி செய்து முடித்து அவர் மீண்டும் உட்கார்ந்தார் என்று சொல்ல ஒன்று ஊழியம் முடிந்தது. இரண்டாவதாக அவர் அந்த உரிய இடத்திலே உட்காருவதற்கு தகுதி உள்ளவராய் இருந்ததனால் உட்கார்ந்து இருக்கிறார். இப்போ தேவதூதர்களாகட்டும் ஆசாரியர்களாக இருக்க முடியாது. நாம் எபிரேய நிருபத்திலே கூட இதை ஆக்கியோர் ஒரு வார்த்தை சொல்லுகிறதை கவனியுங்கள். எபிரேய நிருபம் 10ஆம் அதிகாரத்திலே, அக்காலத்திலே இந்த நிருபம் எழுதப்படுகிற காலத்திலே மகா தேவாலயம் இருக்கிறது. அந்த தேவாலயத்திலே பலிபீடங்கள் இருக்கிறது, பலிகள் இருக்கிறது, பண்டிகைகள் இருக்கிறது, ஆசான் இருக்கிறார்கள், பிரதான ஆசான் இருக்கிறது. அந்த காலகட்டத்திலே தான் எபிரேயம் எழுதப்படுகிறது. ஆகவே ஏன்னா AD 70 தான் தேவாலயம் இடிக்கப்பட்டது. ஆக அதற்கு முன் இது எழுதப்பட்டிருக்கிறதுனாலே அந்த ஆக்கியோன் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போகும். 10ஆம் அதிகாரம் எபிரேயர் 10, 11 and 12. எபிரேயர் 10. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம்
படிங்க. பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேகந்தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். அப்போ அக்காலத்தில் இருக்கக்கூடிய யாவரும் ஆலயத்தில் பணி செய்கிற எல்லாரும் பிரதான ஆசாரியன் உள்ளடங்க எல்லாரும் தேவ சமூகத்திலே நிற்கிறவர்கள். ஆனால் இந்த எபிரேய நிருபத்திலே ஆக்கியோர் எதை குறித்து சொல்லுகிறார்? இப்படிப்பட்ட ஆசாரியர்கள் நின்று கொண்டிருக்கிறதிலே நம்முடைய பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறையின்படியாக ஊழியத்தை செய்து முடித்து இன்று அரியாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் எப்படி இருக்கிறார்? அவர் சிங்காசனத்தின் மகிமையின் வலது பார்சத்திலே அவர் வீற்றிருக்கிறார் என்று ஞாபகப்படுத்துகிறார். இந்த பிரதான ஆசாரியனுடைய மேன்மைதான் இந்த புத்தகத்திலே வெளிப்படுத்தப்படும் என்று சொன்னால், இந்த புத்தகம் முழுமையாக இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசாரிய ஊழியத்தை குறித்துதான் நமக்கு விளக்கி சொல்லுகிறதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த பாப பரிகாரத்தை உண்டு பண்ணின பின்னதாக அவர் உட்கார்ந்தார் என்று சொல்லி, இதே சமயத்தில் இதோடு நான் ஒரு குறிப்பை சொல்லி இன்றைக்கு நிறைவு செய்கிறேன். இயேசு கிறிஸ்து உட்கார்ந்தார். இயேசு கிறிஸ்து உட்கார்ந்தார் என்று சொன்னால், நாம் அவருடைய ஜெபத்தில் ஒரு வாசகம் வாசிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரத்திலே தானே இயேசு கிறிஸ்து ஒரு பிரதான ஆசாரியனை போல நமக்காக பரிந்துரை ஜெபம் செய்கிறார். அந்த வசனத்திலே அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை கவனிப்போம். 17ஆம் அதிகாரம், யோவான் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். 17:5. பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். போதும். பிதாவை உலகம் உண்டாயிருக்கிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமை. அப்ப இயேசு கிறிஸ்து உலகம் உண்டாயிருப்பதற்கு முன், உலகம் உண்டாகிறதற்கு முன்னே, பாருங்கள், உலகம் உருவாக்கப்பட்டது இவர் அழைத்தார். ஆக உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்னதாகவே பிதாவினிடத்திலே தேவகுமாரனுக்கு இருந்த ஒரு மகிமையை குறித்து சொல்லுகிறார். அவருக்கு மகிமையின் பிரகாசம், தேவன் மகிமையாய் அங்கிருந்தால் தேவனுடைய பக்கத்திலே ஒரு பிரகாசம், அந்த பிரகாசம் தான் தேவகுமார், மகிமையின் பிரகாசமாயிருக்கிறவர். அப்போ இவங்க என்ன சொல்லுகிறார்? பிதாவே, நான் அந்த மகிமையை இப்பொழுது மறைத்து கொண்டு அவைகளெல்லாம் விட்டுவிட்டு நான் பூமியிலே மனுஷனாய் பிறந்தேன். மனித குலத்திற்காக பாவ பரிகாரத்தை செய்வதற்காக நான் சிலுவையில் மரித்தேன், அடக்கம் செய்யப்பட்டு உயிர் தெழுந்தேன், இப்பொழுது பரமேறி வந்திருக்கிறேன். ஆனால் அந்த வார்த்தை சொல்வதற்கு முன்னதாக, தேவரீர் உலகத்திற்கு உண்டானதற்கு முதல் உம்முடைய குமாரனுக்கு உம்மிடத்தில் இருந்த அதே மகிமைக்குள் நீர் என்னை என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். இந்த மகிமைப்படுத்தல் தான் இப்பொழுது நாம் பார்க்கிறோம். மகிமையின் வலவார்சத்திலே தேவகுமாரன் மகிமைப்படுத்தப்பட்டவராக வீற்றிருந்து கொண்டிருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து எங்கே உட்கார்ந்து இருக்கிறார்? மகிமையின் வலவார்சத்தில், தேவனுடைய சிங்காசன வலவார்சத்தில். எல்லாம் சொன்ன என்ன புரிகிறது நமக்கு? அதனுடைய அர்த்தம் என்ன என்று கேட்டு அநேகருக்கு அது தெரியாது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து பக்கத்துல ஏதோ உட்கார்ந்து இருக்கிறாரு, சைட்ல ஏதாவது பெரிய ஜட்ஜ் பக்கத்துல உதவிக்கு யாராவது உட்கார்ந்து இருக்கிறது போல, வக்கீல் பக்கத்துல ஒரு எழுத்தாளர் உட்கார்ந்து இருப்பது போல, ஒருத்தர் உட்கார்ந்து குமஸ்தா வேலை பார்க்கறதுக்காக இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கிறார் என்று யாரும் தப்பாக நினைக்க கூடாது. நான் சொல்லுகிறேன், சில வசனங்களை சொல்லி நான் இன்றைக்கு நிறைவு செய்கிறேன். இயேசு கிறிஸ்து யார் என்பதை ஏற்கனவே சொல்லிவிட்டேன். பிதா, குமார, பரிசுத்த ஆவியாகிய திரியேக தெய்வம் அவர் சமமானவர்கள் என்பதை ஞாபகப்படுத்தினேன். ஒரே சத்துவமுடையவர்கள் என்பதை ஞாபகப்படுத்தினேன். ஆகவே அவர்கள் அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் மூவரும் ஒரே சிங்காசனத்தில் தான் அமர்ந்திருக்க வேண்டும். அவர்கள் மூவரும் தெய்வத்துடையவர்களானால், 3 சிங்காசனங்கள் தெய்வத்திற்கு இல்லை, தேவனுக்கு ஒரே சிங்காசனம். அந்த சிங்காசனத்தில் திரியேக தேவன் அமர்ந்திருக்கிறார். அந்த திரியேக தேவனை குறித்து என்ன வாசிக்கிறோம் பாருங்க. வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது அங்கே பவுல் சொல்லும் பொழுது, அவர் தாமே தேவனுடைய குமாரனாயிருந்தும் தேவனோடுள்ள தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி வேஷத்திலே மனிதனாக அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அதற்கு பின் அவர் கீழ்ப்படிந்தார், மரணபரியந்தம், சிலுவையின் மரணபரியந்தம் கீழ்ப்படிந்தார். அடுத்த வசனம் கொஞ்சம் வாசிக்கலாமா? பிலிப்பியர் 2:6 மலையாளத்தில்.
ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அந்த நாமத்தை மேலான நாமத்தை கொடுத்து அவரை அவருடைய அருகில் சிங்காசனத்தில் எங்கே இருந்து இயேசு கிறிஸ்துவானவர் புறப்பட்டு வந்தாரோ அதே இடத்திலே போய் இப்பொழுது இயேசு கிறிஸ்து அதே மகிமையிலே அமரப் போகிறார், அமர்ந்து விட்டார். அப்போ இது ஒரே சிங்காசனம். அதற்கு வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்யலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:1. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். கவனித்தீர்களா? பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி எங்கிருந்து புறப்படுகிறது? தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனங்களிலிருந்து என்றல்ல, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம். There is only one throne meant for both the personalities. இருவரும் ஒரே சிங்காசனத்தில் இருக்கிறவர். அங்கே இருந்துதான் நதி புறப்பட்டதாக வாசிக்கிறோம். அப்பொழுது என்ன புரியுது நமக்கு? இயேசு கிறிஸ்து தேவனுடைய சிங்காசம் வலது வாசம் உட்கார்ந்தார் என்று சொன்னால் தேவனுடைய மகிமையின் வலது பார்சம், தெய்வத்தினுடைய வலது பார்சத்தில், அதாவது மத்திய பாகத்திலே பிதா குமாரன் பரிசுத்தாவியான மூவரும் இப்பொழுது அமர்ந்து கொண்டிருக்கிறது போல பாவித்துக் கொள்ளுங்கள். பிதா குமாரன் அவர்களோடு கூட பரிசுத்தாவியானவர் ஒன்று கலந்த தெய்வமாக இருக்கிறதை பார்க்க முடியும். ஆக ஒரே சிங்காசனத்தில் தேவகுமாரன் உட்கார்ந்து விட்டார். ஆனால் இதே வெளிப்படுத்தும் விசேஷம் 5:6 இப்பிதமாக வாசிக்கிறோம். இதே வெளிப்படுத்தும் விசேஷம் 5:6 என்ன வாசித்து நிறைவு. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கு மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதா இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளையாம். அங்க வாசித்த வசனத்திலே நம்ம என்ன, அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி மூப்பர்கள் நடுவிலே மத்தியிலே நிற்க கண்டேன். ஆட்டுக்குட்டியானவராய் உலகத்தில் வந்தவர் மகிமையின் இந்த உலகத்தினுடைய அரசாங்கங்களுக்கு முன்னதாக, உலகத்தினுடைய நியாயாதிபதிகளுக்கு முன்னதாக, உலகத்தினுடைய பலவிதமான மக்களுக்கு மகான்களுக்கு முன்னதாக அவர் நின்று கொண்டிருந்தார். பிலாத்துவால் நியாயம் தீர்க்கப்படும் பொழுதும் நின்று கொண்டு அவர் நியாயம் தீர்க்கப்பட்டார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்காக அவிதமாய் நியாயம் தீர்க்கப்பட்ட தேவகுமார், அந்த மெய்யான ஆட்டுக்குட்டி ஆனவர் அடிக்கப்பட்ட வண்ணமாய் இன்று எங்கே இருக்கிறார்? சிங்காசனுக்கு முன்பாக நின்றவர் தான் இன்றைக்கு அந்த சிங்காசனத்தில் தேவனோடு கூட உட்கார்ந்து இருக்கிற சம பங்காளியாய் சமத்துவமுடையவராய் மாறி இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து யார் என்பதை நாம் ஓரளவுக்கு புரிந்து கொண்டால் சரி, அவரே தெய்வமும் தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அவர் இப்பொழுது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராய் இருப்பதினாலே நாம் அவரை ஆராதிப்போம், அவரை துதிப்போம். இந்த நேரத்திலே அந்த நிலைமையில் நம்முடைய உள்ளங்களை ஆட்கொண்ட ஆண்டவருக்கு அந்த வாழ்க்கை அர்ப்பணிப்போம். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபித்து நாம் நிறைவு செய்யலாம். ஜெபிக்கலாம்.